பிரைஸ் தி லார்ட். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இன்னும் மீதம் இருக்கிற 6 மாதத்தையும் கடக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த 6 மாதங்கள் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? இந்த 3 சீசன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்னா, முதலாவது கடைசி காலத்துல அதை நோக்கி அதை முடிக்கும்படியாய் போய் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, எல்லாம் அந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் சுனாமி, எங்க பார்த்தாலும் விபத்து, மரணம், கொத்து கொத்தா மரித்து கொண்டிருக்கிறார்கள். அழிவை நோக்கி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆபத்து, எங்க பார்த்தாலும் ஆபத்து, எங்க பார்த்தாலும் இந்த உலகத்துல நமக்கு இந்த வெயில்னால ஆபத்து, காற்றுனால ஆபத்து, கொள்ளை நோயினால ஆபத்து, எங்க போனாலும் ஏதாவது ஒரு தொற்று நோய், இப்படி பல சூழ்நிலைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்துல எத்தனையோ பேர் நம்மோடு கூட உயிரோடு ஜீவனோடு நம்மோடு கூட பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். இந்த 6 மாதத்தில் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் நம்மோடு கூட இன்றைக்கு இல்லை. ஆரம்பித்தவர்கள் கடைசி வரைக்கும் நம்மோடு முடிப்பதற்கு யாருமே இல்லை. சரி, எல்லாரும் சபைக்கு சென்று நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 7வது மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 37:19 வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். இது இந்த 7வது மாதத்துக்கான கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான மிகவும் முத்தான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் கர்த்தாவே ஆபத்து நேரத்துல அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான்னு சொன்னீங்களே, பஞ்ச காலத்துல அவன் திருப்தி அடைவான்னு சொன்னீங்களே, அது என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் நடக்கும்படி உதவி செய்யும் என்று ஒரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபத்துல, தனிப்பட்ட ஜெபத்துல அறிக்கையிட்டு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக அது வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதா, கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். சரி, ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாதிருந்து தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்துல சவுலும் அவனோடு கூட இருக்கிற நிறைய போர் சேவகரும் அந்த ஊர் ஜனங்களும் சேர்ந்து சவுல் எல்லாருமாக சேர்ந்து தாவீதை கொலை செய்யும்படி, கொல்லும்படி ஆக்ரோஷமாய் பல ஊர்களுக்கு, அவன் காட்டுக்கு போனாலும் தேடி போறாங்க, வனாந்திரத்துக்கு போனாலும் தேடி போறாங்க, ஊர்கள்ல போய் ஒளிந்து கொண்டாலும் தேடி போறாங்க. எப்படி ஆகலும் தாவீதை கொலை செய்து ஆக வேண்டும் என்று சவுல் உக்கிர கோபமாய் அவனை தேடி போகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் இன்னொரு காலகட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமே அவனை தேடி, என் தகப்பனை நான் கொலை செய்வேன், என்னை ராஜாவாக மாற்றுவதை விட்டுவிட்டு அந்த சாலமோனை ராஜாவாக மாற்றி விட்டாரே என்ற அந்த கோபத்துல அவன் என்ன பண்ணான்? 2 கோபம் இருக்கிறது. தன்னுடைய தங்கைக்கு நடந்த அநீதி, அதே மாதிரி தனக்கு நடந்த துரோகம். எனக்கு நான் ராஜாவாக இருக்கக்கூடாதா, நானும் அவருடைய குமாரன் தானேங்கிற அந்த 2 விஷயம். இவனுமே தன் தகப்பனை கொலை செய்ய முடிப்பானான். ஆனா பாருங்க, தாவீதை கொல்ல வேண்டும் என்று நினைத்த 2 பேருமே இறந்து போனார்கள். அப்சலோம் அவனுடைய தலைமுடி அதிகமா இருந்ததுனால கருவாளி மரத்துல அவனுடைய முடி மாட்டி அப்படியாய் அவன் என்ன பண்ணான்? கொலை செய்யப்பட்டான். 2வது பாத்தீங்கன்னா இந்த சவுல், யோனத்தான், இவங்க எப்படி மரித்து போனாங்க? அந்த யுத்தத்துல தோத்து போய் எங்க போய் நம்ம அவமானப்படுவோமோ வெக்கப்படுவோமோ நினைச்சு என்ன பண்ணாங்க? தன்னைத்தானே அந்த இதை வச்சு அது மேல விழுந்து செத்து போனாங்க. தாவீது உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைத்த 2 பேருமே இன்றைக்கு உயிரோடு இல்லை. வெக்கப்பட்டு போனது யார் தெரியுமா? அவங்களுடைய சத்துருக்கள் தான். தாவீது அவனை வெக்கப்பட்டு போகவும் இல்லை, கர்த்தர் அவனை வெக்கப்பட்டு போக விடவும் இல்லை. 2வது பாத்தீங்கன்னா அவங்க பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலத்துல யாரெல்லாம் திருப்தி அடைந்தார்கள்? யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. பார்வோன் மூலமாக ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதை யோசேப்பை அதிபதியாக வைத்து அந்த எகிப்து ஜனமே யோசேப்பை அதிபதியாக வைத்ததுனால அந்த அடிமைப்பட்ட அந்த தேசமே யோசேப்பின் நிமித்தம் வெக்கப்பட்டு போகாம இருந்து என்ன நடந்தது? மிகுந்த தானியத்தை பல தேசங்களுக்கு கொடுக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். 2வது பாத்தீங்கன்னா ஈசாக்கு என்ன பண்ணான்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தானா. அந்த விதையை கர்த்தர் என்ன பண்ணாரு?
30, 60, 100 மடங்கு பலனை பெற்று எடுக்கும்படி, அதுவும் எந்த நேரத்துல? பஞ்ச காலத்துல. பஞ்ச காலம்னா என்ன? பஞ்ச காலம்னா பயங்கர வறட்சி இருக்கும், மழையே இருக்காது, எந்த இடத்துலயுமே தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீரே இருக்காது, குடிப்பதற்கே தொலை தூரத்துல போய் எடுக்க வேண்டியது இருக்கும், ஊற்றுக்கள் எல்லாம் வத்தி போயிருக்கும், கிணறெல்லாம் வத்தி போயிருக்கும், துறவுகள் எல்லாம் வற்றி போயிருக்கும். அப்படிப்பட்டதான காலகட்டத்துல, வறட்சியான சூழ்நிலைகள்ல, பஞ்ச காலத்துல இவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தார். வசனம் சொல்லுகிறதுல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் விலையே செய்கிற தேவனாலே. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால பஞ்ச காலத்துல அவன் என்ன பண்ணான்? 100 மடங்கு பலனை பெற்று திருப்தி அடைந்து சாப்பிட்டு இருந்தான். அதே மாதிரி அந்த சாரிபாத் விதவையை பார்க்கும் பொழுது எலியாவை அங்க அனுப்புகிறார். அந்த அப்பத்தை எனக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணல, எதுவுமே அவங்களுக்கு குறையவே படலை. அப்புறம் அவங்களுக்கு பல பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு பல அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்தது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நீங்க எந்த ஆபத்து உங்களுக்கு வந்தாலும், சத்துருக்கள் நிமித்தம் வரலாம், மனைவி நிமித்தம் வரலாம், பெற்றோர் நிமித்தம் வரலாம், பிள்ளைகள் நிமித்தம் நமக்கு அநேக ஆபத்துக்கள் வரலாம். நம்ம இந்த அதிகமா யாரையெல்லாம் நம்பினோமோ உறவினர்கள், அவர்கள் மூலமா நமக்கு பல ஆபத்துக்கள் வரலாம். வாகனங்கள் ஓட்டும் பொழுது பல ஆபத்துக்கள் வரலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஆபத்துகள் நம்மளை கிட்டி நெருங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை தாவீதை போல தப்புவிப்பார். அதே போல பஞ்ச காலம், பெட்ரோல், எண்ணெய், பலவிதமான விலைவாசி உயர்வுன்னு பலவிதமான பஞ்ச காலம், முக்கியமா அந்த எல் நினோங்கிற அந்த உஷ்ணத்தினால இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இன்னும் பல மாதங்கள் நீடிக்கும் இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்களாம்? திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகளும் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆபத்து காலத்துல வெக்கப்பட்டும் போக மாட்டீங்க, பஞ்ச காலத்துல திருப்தியாவும் வாழ்வீங்க. இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க சிரசின் மேல, உங்க குடும்பத்தின் மேல ஆசீர்வாதமாய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.